ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43 அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திருந்த தடைகள், இதுவரைக்கும் நீங்கள் சென்று கொண்டிருந்த பாதைகள் இனி உங்களை தொடர போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். ஆனா ஆண்டவர் ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். என்ன கேள்வி? இதை நீங்கள் அறியீர்களா? இதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இது உனக்கு தெரியாதா? நான் இப்படி செய்வேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு தகப்பன் கேட்கிறது போல நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் அறியீர்களா? இது உங்கள் இருதயத்துல தோன்றவில்லையா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் தெரியுமா? நம்ம இருதயத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய ரீசன்ஸ். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் போயிட்டு இருக்கிற பாதையெல்லாம் பார்த்தா, நான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, என் வாழ்க்கை மாறும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஏப்பா நான் ஒன்றும் இல்லாததுல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென், என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக காலை வேளையில எனக்கு தேவையான மன்னாவை எனக்கு தாங்காண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை ஒரு அக்கினி தொட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பலிபீட அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தேவனங்களோடு கூட பேசுங்கப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மாறட்டும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் நீங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. சத்துரு ஒருவருக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, ஒருவருக்குள்ள நிர்விசாரங்கள் காணப்படக்கூடாது, ஒருவருக்குள்ள கன நிச்சயம் செயல்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீ இந்த ஜனத்தோடு பேச விரும்புகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 100ஆக பலன் தருவதாக, ஒன்று வெறுமையா திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இடைபடுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இந்த மாசத்துல இனி வருகிற வாரங்கள்லயும் நம்ம இதை தியானிக்கலாம். கர்த்தர் அனுமதித்தா நம்ம தியானிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி கர்த்தரால ஏவப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய வாக்குறுதிகளை தருவாங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ப்ராமிஸ் உனக்கு நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய ப்ராமிசஸ் காத்துல பறந்துடும், அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ப்ராமிஸ் பண்றாங்கன்னா அந்த ப்ராமிஸ பண்றது யாருன்னு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார்னா ஹல்லேலூயா. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்வார், நான் ஏகோவா என்ற நாமம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை தந்தவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் யாருங்கிறது நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வாசிங்க. எல்லாருமே இன்னைக்கு சொல்லப்படுகிற எல்லா வசனங்களையும் நல்லா என்ன செய்யணும்? மண்டையில ஏற்றிக்கணும். சரியா? எங்கேயாவது அன்னைக்கா பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்குள்ள போகாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சத்துருக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரம், அதே அதிகாரத்துல அதனுடைய 16-17 வசனங்களை வாசிங்க. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி
புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். அப்படிதானே? கொண்டு வரும்போது ஒரு சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு ஒரு தடையாக நிற்கிறது. அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் எப்படியாய் கடக்க பண்ணினார் என்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்கினவர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சமுத்திரத்திலே என்ன பண்ணாரா? வழிய எது தெரியுமா? எதுக்கு சொல்லுங்க? பேசுங்க. நடந்து போக. வெரி குட், ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஆமே, சமுத்திரத்திலே வழியை உண்டு பண்ணினார். பெரிய தண்ணீர்களிலே, வலிய தண்ணீர்னா வேற ஒண்ணு இல்லை, பெரிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கினார். எதுக்கு? யார் நடந்து போக அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அப்படிதானே? இன்னைக்கு காலையில தான் ஆண்டவர் இதை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இதை வச்சு அந்த பேசிக்கிட்டே இருந்தார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? வழியை உண்டு பண்ண. இல்லை இல்லை இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்களான எகிப்தியரும் அந்த வழியை என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம்ல, நான் ஆண்டவரை ஆராதித்து என்ன பயன்? நான் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்து என்ன பயன்? அவரோட பிள்ளைன்னு என்னைய சொல்றாங்க. சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆமா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு போனா நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறதோ அதுக்கு மேல என் சத்துரு என்ன செய்யறான்? அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்படிதானே நம்ம நிறைய நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? பாருங்க, ஆண்டவர் இதுதான் சொல்றாங்க. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை அந்த சமுத்திரத்துல பாதை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சமுத்திரத்துல அப்படி வழி உண்டு பண்ணல ஆண்டவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, எகிப்தியன் உள்ள போயிருப்பாங்க? போயிருக்க மாட்டான். அப்படித்தானே? அப்போ நாட் ஒன்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் வழியை உண்டு பண்ணல, வழியை திறக்கிற மாதிரி திறந்தாரு. சத்துரு உள்ள போனான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் அவன் எழுந்திருக்க கூடாதபடிக்கு அவனை ஒருமித்து விழப்பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஜனமானா உங்க சத்துருக்கு வழி திறக்கப்படுதான். உங்க சத்துரு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற கவலையே படாதீங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் பாதையை அவனுக்கு திறந்து விடுகிறது மாதிரி இருக்கா, கவலையே படாதீங்க. உங்களுக்காக தான் ஆண்டவர் திறக்க பண்றாரு. ஆமே, ஹல்லேலூயா. உங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திறக்க பண்றாரு. அவனை வர வைப்பார். ஆமே, இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? அவனை புறப்பட பண்ணினார். அப்போ பார்வோனை யார் புறப்பட பண்ணினா? சும்மா அவன் பாட்டுக்கு இது செஞ்சுட்டு இருந்தான், உட்கார்ந்துட்டு இருந்தவன ஏன் போன்னு ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரா? புறப்பட பண்ணாரு. வசனத்துல அழகா சொல்லியிருப்பாரு இல்லையா? ஒவ்வொரு வாதைகள் நடக்கும் போது பாருங்க, மோசே போய் பாருங்க, ஆண்டவரே என்னத்தை செஞ்சாலும் அவன் கல்லு மாதிரியே இருக்கான், பார்வன் அசைய மாட்டேங்கிறான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார்ல, யாத்திராகும் 9:16 ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா அவனை நான் தான் கடினப்படுத்தினேன், அவனை பார்வனை நான் தான் கடினப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கும் சத்துருவை ஏன் ஆண்டவர் அழிக்காம இன்னைக்கும் அவனை விட்டு வச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? கர்த்தருடைய வல்லமையை பெரிதாய் விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. சத்துருவை அதுக்கு தாங்க நிலை நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப புறப்பட பண்ணினவர் யாரு? கர்த்தர். சும்மா வீட்டுல இருந்தவன கிளம்பு அவன் போயிட்டான் பாரு, அவனை விடாத. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு எகிப்தியர் மறுபடி இஸ்ரவேலை டச் பண்ண துணிவு வந்திருக்குவாங்க, துணிஞ்சு போயிருப்பாங்க. ஆமே, கர்த்தர் செஞ்சா அப்படிதான் செய்வாங்க.
அதனுடைய விளைவு அவனுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும், அப்படிதானே? இவளுக்கு அவங்ககிட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. இவங்க ரதங்கள், குதிரைகள், வீரர்களோட என்ன செஞ்சாங்க? கிளம்புனாங்க. ஹல்லேலூயா! அத்தனை பேரையும் அந்த நடு சமுத்திரத்துல கவிழ்த்து போட்ட கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற சபையே, உன் சத்துருவுக்கு எதிராக வாசல்கள் திறக்கப்படுகிறதோ கலங்காது, கர்த்தரே அதை திறக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவங்களை அதுல கவிழ்த்து போட. ஹல்லேலூயா! அவங்களை அதுல கவிழ்த்து போட. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மனுஷங்களை எப்பயுமே சத்துருக்களா பார்க்காது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு இமேஜினேஷன்லாம் பக்கத்து வீட்டுக்காரனையும் அன்னைக்கு ஒருத்தர் பேசினால அவனையும் நோ 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 அவனை பேச வைக்கிறது யார் தெரியுமா? ஆமா, இங்க ஒரு ஆள் இருக்க. அவன் அந்த சத்துருவை விழ வைக்க போறான். ஹல்லேலூயா! அந்த சத்துருவை சமுத்திரத்தின் நடுவில் கவிழ்த்து போட வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா! அப்போ முதலாவது நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் சத்துருக்குன்னு ஒரு ட்ராப். பாருங்க, எலி எங்க வீட்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரியா? சரி, யாரெல்லாமும் என்னெல்லாம சொன்னாங்க, கருவாடு வைக்கணும் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனா நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு கனவு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒண்டர் கேக் இருக்குல்ல, அதுனா எலிக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா அது அதோடைய ஸ்மெல் வந்து அது என்ன செய்யுது, ரொம்ப இழுக்குது. அதனால இப்பெல்லாம் ஒண்டர் கேக் வாங்கி டெய்லி ஒரு ஒண்டர் கேக்க அந்த எலி ட்ராப்குள்ளாடி வச்சிரு, டெய்லி மாட்டுது. ஆமே, அப்போ அந்த ஒண்டர் கேக்க நான் வைக்கிறேங்கிறதுனால நான் எலிய நேசிச்சு வைக்கிறேன். ஆமே, புரியுதா? புரியுதா அதனுடைய அர்த்தம்? நான் எதுக்கு வைக்கிறேன் ஒண்டர் கேக்கு? புரியுதா? இதே மாதிரிதான் நம்ம சத்துருவுக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்படுகிறதோ, நம்முடைய சத்துருவுக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்படுகிறது. கவலையே படாதீங்க சபையை. கர்த்தர் அதை எதுக்கு பண்றாரு தெரியுமா? அந்த பொறியில அவன் மாற்றணும். அவன் அந்த வகையில அவன் சிக்கணும். ஹல்லேலூயா! வாசல் திறந்துட்டுனாலே நினைச்சுக்கோங்க, அவன் நல்ல சம்பரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறனாலே நினைச்சுக்கோங்க, கர்த்தர் அற்புதம் செய்கிற வேலை சமீபித்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா! பாருங்க, யோபுவை ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்தாருல, அப்படிதானே? யோபுவை சோதிக்கும்படியா ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்தாருல, அப்படிதானே? சாத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இப்ப பாரு, உன்னோட எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான், அப்படிதானே? ஆண்டவர் கொடுத்தாருல. மறுபடி அவன் எல்லாத்தையும் இழந்து 42வது அதிகாரத்துல எல்லாமே டபுள் போர்ஷனா வாங்கும்போது பிசாசு அன்னைக்கே தூக்கல தொங்கிருப்பான், அப்படிதானே? ஆமென். இதுக்குன்னா அவனை தொடாமலே இருந்திருக்கலாம். இப்ப என்னடா இவரு அவனை டெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிச்சது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி இருந்ததை விட டபுள் போர்ஷன். எப்படிங்க இருந்திருக்கும் அன்னைக்கு? ரொம்ப பாவமா இருக்குல்ல. யோப பார்த்துல பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா! அப்படி பண்ண வைக்கணும், அதுதான் ஒரு தேவப்பிள்ளை. ஆமென். பிசாசு அப்படி தலை தொங்க போட வைக்கணும், அதுதான் உண்மையான தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நானே போய் பிசாசு விரிச்சுட்டு வலையில விழுந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா! நீங்க ஹையர் கிரேட் போக 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 நீங்க வளர 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 உங்களுக்கான ட்ராப் பெருசாயிட்டே இருக்கும். ஆமென். புரியலையோ? புரியல. நான் ஆமென் சொல்றதுனால நீங்க ஆமென் சொல்றீங்க. ஆமென். இப்ப பாருங்க, ஹானா வந்து 5th ஸ்டாண்டர்ட், அப்படிதானே? சரி, 6th ஸ்டாண்டர்ட். ஆமா, ஷேன்ல இருந்தே போவோம். ஷேன் யூகேஜி. சரியா? யூகேஜில 6th ஸ்டாண்டர்டுக்குள்ள டெஸ்ட் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அப்படிதான். யூகேஜிலேயே என்ன இருக்கும்? கான்வகேஷன் இருக்கும், கிராஜுவேஷன். ஆமாவா இல்லையா? ஆமா, இப்பெல்லாம் ஸ்கூல்ல யூகேஜிலேயே கிராஜுவேஷன். அதுக்காக அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் என் பையன் கிராஜுவேஷன் வாங்கிட்டான், டிகிரி வாங்கிட்டான், அதனால வேலை கொடுங்கன்னா நான் 2 அடி தான் வாங்கிட்டு வருவேன், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. அதுவே இப்ப அந்த தம்பிங்கெல்லாம் வந்திருக்காங்க, காலேஜ் தானமா ஒர்க் பண்றீங்களா? ஆமா. இப்ப பாருங்க, 12th கிரேட் இல்ல காலேஜ்ல போய் நான் எக்ஸாம் எழுதுறேன். சரியா? என் எக்ஸாம் ஈஸியா இருக்குமா? யூகேஜி போர்ஷனா எனக்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. காலேஜ் லெவல் எக்ஸாம் தான்
கேட்பாங்க இல்லையா? ஆனா அதுல நான் ஜெயிச்சு பாஸ் பண்ணி வரும்போது எனக்கு கிடைக்கிற டிகிரி இருக்குல்ல, அது வேல்யூபிள். அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வளர 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 நமக்கான டெஸ்டும் அதிகரிச்சுட்டு இருக்கும். ஆண்டவருக்குள்ள நெருங்க சோதனை எல்லாம் போயிடான்னு நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்து பெருசாதான் அவன் என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆனா நீங்க அதுல ஜெயிச்சு பாருங்க, உங்க லெவலே வேற. ஹல்லேலூயா. அதுல நீங்க ஜெயம் எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவானவருக்கே வனாந்தரத்துல சோதனை எப்போ அவர் 30 வருஷம் பெற்றோரோடு கூட இருந்தார்ல, அப்போ 40 நாள் உபவாசம் இருந்து நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், 2 மணி நேரம் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம்னா என்னவோ பெரிய மலையவே உடச்சிட்டு இருந்தவன் நம்மளுக்கு எல்லாம் ஃபீல் இருக்கும். அப்பா இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? அப்பதான் என்ன வரும், இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு, நாங்க பேசாம யூகேஜிலேயே அப்படியா இல்லை, வளரணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வளரணும் வளரணும் வளரணும். வளர வளர சோதனையும் பெருசா இருக்கும், வளர வளர டெஸ்டும் பெருசா இருக்கும். அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணும்போது என் கிரேடும் பெருசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை வாசிக்கும் போது. யார் வனாந்தரத்துக்கு கொண்டு போனா? பிசாசு இல்ல. நம்ம எல்லாம் அப்படித்தானே நினைக்கிறோம், பிசாசு என்னை பாவம்ல. நம்ம எல்லாம் ஒரு நாள் எத்தனை தடவை தான் அவனை திட்டுறோம், அவெல்லாம் அழுதுட்டு இருப்பான். இப்போ யார் கொண்டு போனா தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசுவானவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்போ நான் இதுல எப்படி தெரியுமா இதை பாக்குறேன், ஆண்டவர் இப்போ நான் பெரிய கராத்தே மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். கராத்தே மாஸ்டர் தான். இப்ப என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப எக்ஸல் பண்றாங்க, ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்வேன், தைரியமா சேலஞ்ச் பண்ணுவேன். அப்படித்தானே? என் ஸ்டூடெண்ட் கூட மோதி. ஏன்னா எனக்கு என்ன நம்பிக்கை, என் ஸ்டூடெண்ட் ஜெயிப்பான், எனக்கு பெருமையை தேடி தருவான். ஹல்லேலூயா. இப்படிதானே நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் நம்மள பிசாசு கையில நீ சோதிச்சுக்கோ, நீ வேணா டெஸ்ட் வச்சு பாரு அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைனால. ஹல்லேலூயா. யோபு ஏங்க கொடுத்தாரு? ஆண்டவருக்கு தெரியும் யோபு எதை இழந்தாலும் என்ன செய்ய மாட்டான், மறுதளிக்க மாட்டான். தோக்க போறது பிசாசுன்னு தெரியும். இயேசுவானவரை ஏன் ஒப்பு கொடுத்தார், ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? தோக்க போறது பிசாசுன்னு தெரியும் அவருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறவங்களா மாறணும். எப்படி மாறணும்? ஜெயிக்கிறவங்களா மாறணும். தோத்து போறவங்களால. நம்ம 2 அடி அடிச்சோடனே, 2 அடி பிசாசு போட்டோடனே, இங்க பாரு, நீயும் நானும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவோம். எப்படி பண்ணிக்குவோம்? நானும் உன் வழியில வர மாட்டேன், நீயும் நான் உண்டு என் வேலை உண்டு, நான் போயிடுறேன். நீ பாட்டுக்கு என்ன செய்யாத, என்னைய ப்ளீஸ் அல்ல எத்தனை ப்ளீஸ் வேற போட்டிருப்போம்ல, அப்படித்தானே? நோ நோ, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்களா, அதுதானே சொன்ன. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசு எவ்வளவு பெருசுன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் நான் எப்பயுமே சொல்லுவேன். பிசாசு அவ்வளவு பெருசு, ஐயோ அவன் தேவனுக்கு கடிச்சுட்டானே என்ன பண்றது? அவன் கடிச்சாலும் லாஸ்ட் எதுக்குடா கடிச்சோன்னு அவன் என்ன செய்யணும்? தலையை தொங்க போட்டு போகணும். அவன் சோழர்ல போய் முட்டிக்கணும். அவன் இவளை போய் தொட்டு நான் எனக்கு தேவையில்லாததை வாங்கிக்கிட்டேன் அவன் என்ன செய்யணும்? அந்த லெவலுக்கு வளரணும். அந்த லெவலுக்கு வளரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு பாருங்க, நான் 3 காரியங்களை நம்ம சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபத்துல உங்களை நடத்தணும்னு விரும்புறேன். பாருங்க, ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். போன வாரத்துல நம்ம சபையை பத்தி எதுவுமே தெரியாது, என்னையும் தெரியாது, இவரையும் தெரியாது, யாரையுமே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு சகோதரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடைக்கானல்ல உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க ஊழியம் செய்யறாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்காங்க.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரோ தெரியாத ஒரு சகோதரி மூலமா ஆண்டவர் நம்முடைய சபைக்கு பேசியிருக்கிறார் நிறைய விஷயங்கள். அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாருங்க இந்த சபையில நான் ஒரு அக்கினியை ஊற்ற போறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு அக்கினி. நிறைய சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. சரியா? நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு தருகிற எல்லா ப்ராஃபஸையும் எல்லார்கிட்டையும் போய் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, மரியாதை போல இருக்கப்படணும். இருதயத்திலே வைத்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க தூங்குனதெல்லாம் போதும். சரி, அந்த அக்கினியை தரும்போது என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். ஆண்டவர் கேளுங்க. இருதயம் இப்பவே ஆண்டவர் கூட பேசிட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு என் மேல நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க அந்த அக்கினி என் மேல ஊற்றிங்கன்னு விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்னைக்கு நிரப்பினா அனுப்பப்படுறாங்க. ஹல்லேலூயா. நான் அதுல ரொம்ப ஷுவரா இருக்கேன். ஹல்லேலூயா. அந்த அக்கினியை வேணும்னு விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. பாருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். நம்முடைய சத்துருவோடு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். சத்துருவின் மேல ஜெயம் எடுக்கிற 3 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானித்து விட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஜெபிக்க போறோம். ரொம்ப வேகமா நான் போற முயற்சி பண்றேன். நீங்களும் என் கூடவே இருங்க. சரியா? எங்கேயாவது ஒரு நிமிஷம் நீங்க அதை தவற விட்டாலும் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. முதலாவது காரியம், நான் 3 காரியங்களையும் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது காரியம் என்னன்னா, இயேசுவின் ரத்தம். ஆமென். ஆட்டுக்குட்டியானோடைய ரத்தம். சத்துருவை ஜெயிக்கிற முதலாவது ஆயுதம் என்ன? ஆட்டுக்குட்டியானோடைய ரத்தம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை. ஆமென். இரண்டாவதாக என்ன? தேவனுடைய வார்த்தை. மூன்றாவதாக தேவனுடைய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர். ஆமென். மூன்றாவது என்னது? ஆவியானுடைய பலம். ஹல்லேலூயா. முதலாவது ரத்தத்தினால மீட்கப்படணும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். வாசிங்க அந்த யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல, யாத்ராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களை வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆமென். நான் எகிப்து தேசத்தை, கவனிங்க, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராததுக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் 9 வாதைகளை எகிப்தியர் மேல வர வச்சு அவனை கடினப்படுத்தி அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து அனுப்ப மாட்டேங்கிறான். யாரு? பார்வோன். சரியா? இப்ப கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார்வோசே நீ கவலையே படாத, இன்னும் ஒரு வாதை என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்ப அவன் என்ன செய்வான்? உங்களை எகிப்துல இருந்து அனுப்புவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுத்தார். அப்படின்னா ஒரு தப்பிக்கிற ஒரு வழியை கொடுத்தாரு. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு வெள்ளாடோ இல்ல செம்மறியாடோ நீங்க என்ன செய்யணும்? அடிக்கணும். அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? சும்மா எல்லா இடத்துலயும் தெளிக்க கூடாது. எங்க தெளிக்கணும்? வாசல் நிலைக்கால்கள்ல பூசி வைக்கணும். ஆமே. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ராத்திரியில சங்காரக்காரன் என்ன செய்வான்? உங்க வீடுகளை கடந்து போவான். ஆமே. ஹல்லேலூயா. அப்படி கடந்து போகும்போது அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அவன் பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த வீடுகளை கடந்து போயிடுவான். அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போயிடுவான். ஆமே. இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? உள்ள நுழைஞ்சி முதல் பேரான ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்குல்ல, அது ஒரு பூனைக்குட்டி ஆனாலும் ஒரு நாய் ஆனாலும் ஒரு ஆடானாலும் ஃபர்ஸ்ட் பிறந்த எல்லாம் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். சரியா? இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தப்பிக்கிற வழியை கொடுத்தாரு. அன்னைக்கு நைட் அதுதாங்க நடந்துச்சு. ஆமே. அதில் எல்லாத்தையும் வாசிக்கிற நேரம் இல்லாததுனால நான் சொல்றேன். பாருங்க, அன்னைக்கு நைட் ஆண்டவர் சொன்ன மாதிரி நடுராத்திரியில என்ன ஆகுது? கர்த்தர் அவங்க வீடுகளை கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளை மாத்திரம் அந்த அழிக்கும் வாதை தொடாது இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கு பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆஃப்டர் ஒரு வெள்ளாடு ஒரு செம்மறியாடினுடைய ரத்தம் அவர்களை காக்குமானால் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் பூசப்பட்டிருக்குமானால் ஹல்லேலூயா, ஒரு கூடாரங்களை சங்காரம் அணுகாது. ஹல்லேலூயா.
செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த ரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ள இருக்கணும். ஆமே ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாம்சத்துக்கும் ரத்தம் உயிரா இருக்கிறது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வெள்ளாடுடைய ரத்தத்திலேயே உயிர் இருக்குமானால் ஆமே ஹல்லேலூயா ஜீவனே அவர் தான். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறவர் ஜீவனே அவர் தான். அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம மேல பூசப்பட்டிருக்குமானால் சத்துருவோடு தொட முடியாது. சபையில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் 1 பேதுரு 1:19 வசனம் சொல்லுகிறது, அவன் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க வாசிங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிங்க. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 13-14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோகத்துல திரள் கூட்டமான ஜனங்கள் நம்ம தான் நம்பிக்கை இல்லையா? விசுவாசம் இல்லையா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இந்த கூட்டத்துல பரலோகத்துல இருப்பேன் சொல்றாங்களா? சத்தம் ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி தரிசனத்துல யோவான் கேட்கும் போது அங்க இருந்த மூப்பர்கள ஒருத்தர் அவனுக்கு ரிப்ளை கொடுக்கிறார். சரியா? மூப்பர்கள ஒருத்தர் ரிப்ளை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க மிகுந்த உபத்திரவத்துல இருந்து வந்தாங்க. இவங்க உலகத்துல இருக்கும்போது உலகத்தினால இவங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சு. இவங்க மிகுந்த உபத்திரவத்துல தான் வந்தாங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்திலே தோய்ச்சு வெளுத்தவர்கள். புரியலையா? இதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம். ஆமென் ஹல்லேலூயா. அங்கிகள்னா என்ன? ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? பைபிள்ல நீங்க நிறைய இடங்கள்ல வாசிக்கலாம். இப்ப எடுக்க நேரம் இல்லை பாருங்க. அப்ப வஸ்திரம் அங்கினா என்னது? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பு. அப்போ முதலாவது காரியம், அவங்க எகிப்திலிருந்து வெளியே வரணுமானா முதலாவது அவர்களுக்காக பரிந்து பேசுவது அந்த ரத்தம். அந்த ரத்தம் அவங்க நிலைக்கால்கள்ல பூசப்பட்டிருக்குமா? அந்த ரத்தம் என்ன பேசும்? இது இஸ்ரவேலருடைய வீடுப்பா, மீட்கப்பட்டவர்களுடைய வீடுப்பா, நீ என்ன செய்யக்கூடாது? உள்ள வரக்கூடாது, கடந்து போயிரு. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கும் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியா இன்னைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற சபையே. ஹல்லேலூயா. அது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்கள் பேசுகிற ஒரு தெளிக்கப்படுகிற ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தத்தின் வல்லமை. ஆமென். ரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. இப்போ 2வது காரியம் இன்னும் இருக்கு, போதும். நம்ம 3வது காரியம் இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா தியானிச்சு அதில் நம்ம ஜெபிக்க போறோம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, the word of God, தேவனுடைய வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய வார்த்தை என்ன. வாரம் சொல்றோமே, ஒரு ஆத்மா சொல்லக்கூடாது. வசனம் தாங்க தேவனுடைய வார்த்தை. வசனம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன? ஆவியின் பட்டயம். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன? ஆவியின் பட்டயம். எபேசியர் 6வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சரி, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போ இது வெறும் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. ஆமென். இதுல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. பட்டயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம், மறக்க கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆவியின் பட்டயத்தினாலதான் நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை அனுப்பினா சத்துருவை என்ன செய்வார்? அழிப்பார். பாருங்க, அந்த கடலை பார்த்து அதட்டினார். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு. ஆமென். அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமென்.
அவருடைய வார்த்தையில சத்துருவை அழிக்கிற வல்லமை அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் நமக்கு சொந்தமாக்கணும். அவன் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாக மாறுமானா கிதியோன் ஜெயிப்பான். அவன் ஹல்லேலூயா. புரியலையா? பாருங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் கையில ஒரு பட்டயம் இருக்கிறது உண்மைதாங்க. கிதியோன் கையில பட்டயம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அது கர்த்தருடைய பட்டயமாக மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய பட்டயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை, உங்க சத்துருவை எதிர்க்கிற வசனத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க சபையே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை உங்க சத்துருவுக்கு நேரா அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அனுப்ப முடியும்? காலையில எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி பக்கத்து வீட்டுல போட்டுருங்க. அப்படியா? இல்ல, உங்க ஜெபத்துல அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. நீங்க எப்போ இருக்கும் போதும் எப்பவும் என்ன செய்யுங்க, உங்களுக்காக ஆண்டவர் தன்னை அந்த பட்டயத்தை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை அறிக்கை பண்ண உங்க பட்டயத்தை உபயோகிக்க சத்துருடைய பலம் குறையும், சத்துருடைய வலிமை இழப்பான். ஹல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு முன்பதாக தோற்கடிக்க உங்க பட்டயத்தை அனுப்புங்கள். ஆவியின் பட்டயம், தேவ வசனம் சத்துருவுக்கு நேராக செல்லட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிதாங்க ஜெயிச்சார். அப்படிதானே? ஏசப்பா என்ன, பிசாசு வந்தோடனே எங்க வாள் இருக்குன்னு பார்த்தாரா, இல்ல எங்க குச்சி இருக்குன்னு பார்த்தாரா? என்ன செஞ்சார்? வார்த்தையை அனுப்புனார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்புனார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பிசாசு இந்த வார்த்தைக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கும் இந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்குவான். ஆமென். வசனம் சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் ஆவியானவர் ஏன் உங்ககிட்ட பேசுறான்னு எனக்கு தெரியல. நம்மளை விட பிசாசுக்கு நல்லா வசனம் தெரியும். அவனுக்கு வசனம் தெரிஞ்சதுனால பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. நம்மளுக்கு தான் ஒரு நடுக்கம் இல்லைல்ல? நம்மளுக்கு தான் எத்தனை வார்த்தை வந்தாலும் துணிகரமா இருக்கும். ஈவன் பிசாசு என்ன செய்யலாம்? இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அலட்சியமா இருக்காதீங்க. உங்களுக்கு நேரம் வார்த்தை வரும்போது அதுக்கு நடுங்குங்க. ஆமென். சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டேன், வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நீங்க வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருந்தா, இந்த வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களா இருந்தா, தெய்வ பயம் உங்களிடத்தில் காணப்படுமானா உங்களை பார்த்து சத்துரு பயப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்க உங்க சத்துரு பயப்படுவான். நம்மளுக்கு அது தெரியாததுனாலதான் நம்ம சத்துருக்கு பயந்துட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை சொந்தமாக்கிக்கோ சபையே. வார்த்தையை சொந்தமாக்கிக்கோ. அந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரம் வரும்போது, அவங்களுக்கு எதிராக வரும்போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசேயை பார்த்து எதை நீட்ட சொன்னார்? கோலை நீட்ட சொன்னார். கோல் தாங்க வார்த்தை. எப்படின்னு கேட்கிறீங்களா? எப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய முகங்கள் என்னைய பார்த்து அந்த கிறிஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், அதனுடைய ரெஃபரன்ஸ் எழுதிருக்கல, எனக்கு ஞாபகத்துக்கு சரியா இருந்தா ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் வாசிங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோல். ஆமென். அப்போ வாக்கின் கோல். அப்போ வாக்கு தான் என்ன? கோல். வார்த்தை தான் என்ன? கோல். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல உள்ள எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தம். ஆமென். ஒரு நிழல். ஹல்லேலூயா. அப்ப கோலை நீட்ட சொன்னார்னா வார்த்தையை நீட்ட சொல்றார். ஆமென். அன்னைக்கு மோசேயை பார்த்து அவன் தடைக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கு எதிராக கோலை நீட்ட சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையில இந்த மிராக்கிள் ஏஜி சபையில உட்கார்ந்து இருக்கிற தேவனே, ஒரு சத்துருக்கு விரோதமாக வார்த்தையை பட்டயத்தை நீட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்புங்க, பிசாசு நடுங்குவான். வார்த்தையை அனுப்புங்க, பிசாசு தோற்கடிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியம் என்ன சொன்னேன்? எப்படி சத்துருவை ஜெயிக்கலாம்? அபிஷேகத்தினால். அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி வழி நடத்தினார் தெரியுமா?
எப்படி நடந்தார்? மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இது எதுக்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை. சரியா? இப்ப வாசிக்க நேரில் வீட்டுல போய் நீங்க வாசி பாருங்க. 1 Corinthians 10th அதிகாரம் 1 வசனத்துல அவங்க எல்லாரும் மேகத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். ஆமே, அவங்க எல்லாரும் மேகத்துக்குள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாளையம் இறங்கும் போது மேகம் இறங்கினாதான் அவங்க பாளையம் இறங்குவாங்க. மேகம் கிளம்பிடுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்புவாங்க. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ விளக்கமா சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மேகத்துக்கு உள்ள இருக்கிறவர்களானா உங்களை சத்துரு நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மேகத்துக்கு உள்ள இருப்பீங்களானா உங்களை சத்துரு நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடலாம் தெரியுமா? அந்த மேகத்தை விட்டு என்ன செஞ்சிடலாம்? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ஆமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகத்துக்கு உள்ள பிரவேசிக்க பிரயாசப்படுது. ஆமே, அபிஷேகம் பெறாதவர்கள் அழுது புரண்டாது என்ன செஞ்சிடணும்? அபிஷேகத்தை வாங்கிடணும். ஆமே, ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவன் சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவன் கிட்ட சத்துரு ஈஸியா என்ன செய்வான்? நெருங்குவான். விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. சபையை, நம்மள ஆவிக்குரிய சபையில உட்கார வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய பலத்தை உணருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 59வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. அந்த கடைசி மட்டும் வாசிக்கிறீங்களா? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இந்த வாரம் தான் நம்ம ரொம்ப லைவா பார்த்துருக்கோம். அதுலயும் கீர்த்தி எப்சிக ஸ்டேட்டஸ் தான் நானே நிறைய பார்த்தேன். ஆமே, அந்த அளவுக்கு யாருக்கு மொபைல் தந்தாலும் ஆமா அப்படி வெள்ளம் எப்படி வரும் நம்ம பார்த்தோம். அப்படிதான் வெள்ளம் எப்படிலாம் வரும்? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதுதான் நம்ம தியானிச்சோம். வெள்ளிக்கிழமை பிரேயர்ல இருந்தவர்களே தயவு செய்து சொல்லுங்க. சரி, வெள்ளம் எப்படி வரும்? நினையாத நேரத்துல வரும், திடீர்னு வரும். ஆமே, சட்டனா வரும். குற்றாலத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு காட்டாச்சு வெள்ளம். இப்படிதான் வருது வெள்ளம். அப்படிதான் நினையாத நேரத்துல வெள்ளம் வரும். அப்புறம் எப்படி வரும்? நம்மளால எதிர்க்க முடியாதபடி வரும். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம பிசாசு கிட்ட தோத்து 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 விழுந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்முடைய சுயத்தை கொண்டு அவனை எதிர்க்க பார்க்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. யாருமே ஆவியானவரை அனுமதிக்கிறதே இல்லை. ஆமே, ஒரு பிரேயர் முடிச்சு நீங்க ஆவியில நல்லா ஜெபிங்கன்னு சொன்னாலும் உங்களை நாங்க இங்க இருந்து ஏதோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த ரத்த ஏற்றுமே எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குங்க. அப்பப்போ உறைஞ்சிரும். என்ன செய்வாங்க? ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதை மெல்ட் ஆக வச்சு இப்படி உங்களுக்கு தள்ள வேண்டியது இருக்கு. இல்ல நம்ம சபையில நாங்க அதுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆமே, ஃப்ரீயா இடம் கொடுக்கிறோம் ஆவியானவருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சபையில வந்து நிரம்புறதே இல்லை, அபிஷேகத்துல நீங்க ஜெபிக்கிறதே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஆவியா அவித்து போடாதுங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினால யுத்தம் செய்யுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை நீங்க போராடுறது. ஆனா அதுதான் சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷனுக்கு எதிராக நம்ம போராடுறதா இருந்தா அங்க போய் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தானே? அங்க போய் ஆவியில நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் இல்ல, மனுஷன் கூட இல்ல. ஆமே, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அப்ப அவனுக்கு எதிர்த்து நிக்கணும்னா நம்மளால முடியாது. ஆமே, நம்மளால முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால முடியும். ஆமே, ஹல்லேலூயா. நிறைய நேரம் இந்த பிசாசு பத்தும் போதுதான் சொல்லும், என்ன எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது, நான் எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். நான் சொல்லுவேன், ஆமா என்னாலலாம் முடியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால முடியும், மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரு. அதால ஒண்ணு பேச முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் அதுக்கு நல்லா தெரியும். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்தை நம்ம அறியணும். ஆமே, ஆவியினால யுத்தம் செய்யணும். எப்படி யுத்தம் செய்யணும்? ஆவி இன்னைக்கு சிஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் யுத்தம் செய்ய போறேன், பிசாசு கூட யுத்தம் செய்ய போறேன். வீட்டுல போய் கத்தி வாழெல்லாம் தீட்டிடுறாரு.
சரியா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அபிஷேகத்துல வளருங்க. ஆமென். ஒரு நாள் அபிஷேகம் வச்சுக்கிட்டு நிறுத்தாதீங்க. தினம் 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 ஆவியிலே பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. அந்த நாளில் போராட்டத்தை எதிர்க்கிறதுக்கு எனக்கு புதிய வல்லமை வேணும்னு கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில எந்திரிச்சோடனே அந்த கிருபையை வாங்குங்க. ஆமென். விழுந்ததுக்கு அப்புறம் மருந்து போடுறதுக்கும் விழாம தடுக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அப்படிதானே? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விழுந்து விழுந்து வந்து மருந்து போடுறோம். இல்ல, விழாம இருக்க பழகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப். நான் எப்பயுமே சொல்லுவேன், என் கால் முன்னாடி இருந்த கால் மாதிரி பலம் வராது. என்னதான் வேர்ல்ட் கிளாஸ் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என் பழைய காலுக்கும் உடஞ்ச காலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறோம், 2 ஸ்டெப் பின்னாடி விழுகிறோம். மறுபடியும் அந்த ஒரு ஸ்டெப் வர்றதுக்குள்ளாடி அவன் நம்மள 3 ஸ்டெப் தள்ளுறான். இப்படிதானே இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். அப்படிதானே? பிசாசை மேற்கொள்ள விடாதீங்க, சத்துருவை மேற்கொள்ள விடாதீங்க. ஆவியில பலப்படுங்க, கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்க சபையே. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதை தியானிச்சோம், அதனால நான் ரொம்ப வேகமா இதை நான் சொல்லிட்டு போயிடுறேன் வராது உங்களுக்காக. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம். அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டா ஆண்டவரே ஞாபகப்படுத்திட்டார். தயவு செய்து ஜெபங்களை புறக்கணியாதீங்க. சரியா? சண்டே மட்டும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டா அந்த வாரம் ஆண்டவர் ஒரு சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறார். நான் கடினமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சரியா? ஜெபம் அது பாஸ்டரும் சிஸ்டரும் வந்து உட்காருவாங்க நினைக்காதீங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு எத்தனை பேர் வந்து உட்காந்துருந்தீங்க? என்ன சூழ்நிலை? கிளைமேட் எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் என்ன செய்யறார்? எப்படி நம்ம பலப்பட முடியும்? இப்படிலாம் தான். ஆமென். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்க மேல அன்பு இருக்கிறதுனால நம்ம சொல்றோம், உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றோம். சரியா? உங்களால முடிஞ்சா எல்லா ஜெபத்துக்கும் வர பிரயாசப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிரயாசத்துக்கு தக்க பலனை நீங்க பாப்பீங்க. நான் அதை பார்க்க மாட்டேன், நீங்க பாப்பீங்க. ஆமென். சரி, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உன் கை, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம அந்த ஹிஸ்டரிக்கெல்லாம் போக டைம் இல்லை, நாங்கள் வெள்ளிக்கிழமை அதை தியானித்தோம். நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உன் கை உன் சத்துருக்கு மேல பலம் கொள்ளணுமா? ஒன்னைய சத்துரு தட்டி 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 வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம உன் கை உன் சத்துருவின் மேல, உங்க கை உங்க சத்துருவின் மேல பலம் கொள்ளணும்னு விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியில பலப்படுவாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஒத்னியின் மேல வந்து இறங்கி அவன் கூடவே இருந்ததினால அவன் கை அவன் சத்துருவின் மேல பலம் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க கை உங்க சத்துரு மேல பலம் கொள்ளணும்னு விரும்புறீங்களா? பலம் கொள்ளணும்னு விரும்புறீங்களா சபையே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவருக்குள்ள உங்க பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஜெயண்ட், அவ்வளோ பெரிய ராட்சதன் கோலியாத்தால ஒரு சின்ன தாவீதுக்கு முன்னாடி ஏன் நிக்க முடியல தெரியுமா? கர்த்தரால பெறப்பட்ட அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்ததுனாலதான் அவ்வளோ பெரிய கோலியாத்தால நிக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு ஆரவரிக்கிறானா? உங்களுக்கு விரோதமா சத்துரு ஆரவாரிக்கிறானா? இந்த கோலியாத் வந்து டெய்லி 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 ஆரவாரிச்சுட்டு இருந்தால, நிந்திச்சுட்டு இருந்தால. பெலிஸ்தர் ஆரவாரித்தார்கள் அல்லவோ? ஒரே ஒரு அபிஷேகம் பெற்றவனால அவனை எதிர்க்க முடியுமானா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அபிஷேகத்துல கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்கள். உங்களுக்கு எதிராக ஆரவாரித்து கொண்டிருக்கிற சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் அவரை ஆர்ப்பரிக்க செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோனே, உன்கிட்ட ஆயுதம்லாம்
சிம்சோனே உன்கிட்ட எந்த ஆயுதமும் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட இருப்பாரானா கெர்ச்சிக்கிற சிங்கத்தை, கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீ கிழித்து போடுவான். செஞ்சானாங்க, சிம்சோன் செஞ்சானாங்க. எப்படி செஞ்சா? கர்த்தர் அந்த வசனத்துல இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினதுனால கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். ஆமென். இன்னைக்கு நான் சபையை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற வகை தேடி திரிகிற உங்க சத்துருவை நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல பலமாய் இறங்க வேண்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். ஹalleluya, ஹalleluya. சிம்சோனே உனக்கு ஆயுதம் தேவையில்லை. உன் ஆயுதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹalleluya. உங்களுக்கு விரோதமா சத்துரு கெர்ச்சித்து வரலாம். ஆமென். பயப்படாதீங்க. ஆவியானவரை யூஸ் பண்ணுங்க. ஆமென். ஆவியானவரை யுத்தம் பண்ண அனுமதிங்க. ஹalleluya. சும்மா ஜெபிச்சிட்டு இருந்த நாட்கள்லாம் போதுங்க. நம்ம சொந்த வார்த்தையே சொல்லி 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 இருந்த நாட்கள்லாம் போதும். அபிஷேகத்துல ஜெபிக்க பழகுங்க. ஆமென். அந்நிய பாஷைகளில ஜெபிக்க பழகுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒண்ணு மட்டும் சொல்லி கொஞ்ச நேரம் உங்களை நான் ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். சபையே, நீங்க மீட்கப்பட்ட கூட்டமானா? நீங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட கூட்டமானா? நீங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட கூட்டமானா? நீங்க வார்த்தையினால நடத்தப்படுகிற கூட்டமானா? நீங்க மேகத்தினால நடத்தப்படுகிற கூட்டமானா? நீங்க அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளானா? ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. சாரி, அந்த 30வது வசனம், கடைசி வசனத்துக்கு 30வது வசனம் வாசிங்க. என்னாச்சு? யாத்திராகமே இல்லையா? இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். எந்த கண்ணு சத்துரு பின்தொடர்ந்து வருகிறதை கண்டனோ அதே கண்கள் ஹalleluya சத்துரு செத்து கிடக்கிறதை பார்க்க வைப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீ ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளையானா? நீ ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளையானா? ஹalleluya. வார்த்தையினால நடத்தப்படுகிற பிள்ளையானா? மேகத்துக்கு கீழே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளையானா? ஓ சத்துரு தோற்று போறது, ஓ சத்துரு ஒண்ணுமில்லாம போறது ஓ கண்ணு பார்க்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஓ கண்ணு பார்த்து சில சபையே உன்னை பின்தொடர்ந்து வரானே, நான் போற பாதையிலே அவனும் நடந்து வரானே பார்த்து நீங்க அழுதுருக்கீங்கல்ல, நீங்க அழுதுருக்கீங்கல்ல. நான் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் என் சத்துருவும் என் சத்துருவும் அனுபவிக்கிறானே சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சத்துருவை நான் புறப்பட வச்சது எதுக்கு தெரியுமா? சபையே அவன் சமுத்திரத்தின் நடுவே கவிழ்த்து போற. ஹalleluya, ஹalleluya. எந்த உன்னுடைய கண்கள் சத்துரு பின்தொடர்ந்து வருகிறதை கண்டதோ அதே கண்கள் ஒரு சத்துரு செத்து கிடக்கிறதை காணும். ஆண்டவர் பார்க்க வைப்பார். ஆமென், ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியமாய் செல்கிறோம்.